உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு மிதுன ராசினியர்களே, மாற்றத்தை விரும்பி எதிர்பார்த்த நபரை தேடி ஒரு நாள் நமது வாழ்க்கை மாறும் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களே, ஆடி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மாதமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதா உண்மை. ஏன் இவ்வளோ கிளியரா சொல்றேன்னா, நீங்கள் கனவிலும் எதிர்பாராத ஒரு பலன் இந்த மிதுன ராசினியர்களுக்கு இந்த மாதம் நடக்கப் போகிறது. முதல் காரணம் சொல்றேன் மிதுன ராசினியர்களே, நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. சூரியன் உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார். இவ்வளவு நாளா லக்னத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து பல தடை தாமதங்கள் உருவாகி இருப்பாங்க. மனசளவுல ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருப்பீங்க. எந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்பது தெரியாமல் சில கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். நிறைய போராட்டங்கள், நிறைய சில வழக்குகள், சில பிரச்சனைகள், ஏன் இன்னமும் சொல்லப்போனா சொல்ல முடியாத இடங்களிலிருந்து சில தோல்விகள், அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்களே ஏமாத்திருப்பாங்க. யாரை ரொம்ப அன்பு செலுத்திருப்பீங்களோ அவங்களே காயப்படுத்தியிருப்பாங்க. யார்கிட்ட பொறுப்பு கொடுத்தீங்களோ அவங்களே உங்களை மாட்டி விட்டு போயிருப்பாங்க. ஸோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய நம்பகத்தன்மையிலும் சரி, ஏன் இன்னமும் சொல்ல போனா உங்களோட பர்சனலையும் சரி, ஒரு ஆட்டத்தை கண்டு விட்டீர்கள் என்பதுதான் உண்மை. ரொம்ப ஒரு 12 வருஷம் 15 வருஷம் ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க. அந்த ஒர்க்ல தூக்கி எறிகிறாங்க பாருங்க, குப்பை மாதிரி வலிக்கும். ஒரு 15 வருஷமா ஒருத்தவங்களை லவ் பண்ணும், அந்த லவ்வுக்கு அர்த்தமே இல்லாம ஏமாத்தினாங்க பாருங்க, வலிக்கும். குடும்ப வாழ்க்கையில் இதுதான் உலகம், இதுதான் நம்ம கனவு, இதுதான் நம்ம என்ன சொல்றது லைஃப் ஃபியூச்சர் யோசிச்சவங்களுக்கு இல்ல போடா அப்படின்னு துரத்தி விட்டாங்க பாருங்க. அது எவ்வளவு நரக வேதனையை கொடுத்துருக்கோம் தெரியுமா? வாழ்க்கையில பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களே, பிரச்சனை முடிந்து விட்டது என்பதை தாண்டி இல்லைங்க, இன்னொரு பிரச்சனை புதுசா இப்பதான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு வரும்போது உங்களுடைய வலியும் வேதனையும் மிக மிக அதிகமாக இருக்கும். யாரிடம் நான் ஒரு விஷயத்த சொல்லி புலம்புறதுன்னு தெரியாம, மனசுல இருக்கிற பாரத்தை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாம நீங்க வருத்தப்படுறீங்க பாருங்க. இந்த வருத்தத்துக்கும் வலி வேதனைக்கும் ஒரு திருப்தியான சுமூகமான, ஏன் என்ன சொல்ல போனா ஒரு கிளாரிட்டியான நேரமும் காலமும் உங்களுக்கு அமையவே இல்லை. எல்லா நாளும் பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை. ஒரு சொல் அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டது மிதுனராசினியர்களுக்கு. ஒரு குடும்பம் மிதுனராசினியர்களை ஏமாற்றி விட்டது. ஒரு தனி நபர் மிதுனராசியுடைய வாழ்க்கையில விளையாடிட்டு போயிட்டாங்க. சொல்ல போனா மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உள்ளடக்கியது. அதிபதி புதன். புதன் அதிபதியா இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த புதன் கடந்த காலங்களில் இருந்த இடங்களும் சரி, மிதுன ராசியுடைய வாழ்க்கையும் சரி, விட்டு கொடுத்து வாழ்வதாகவே இருக்குமே தவிர யாருக்கும் தன்னுடைய வாழ்க்கையினால் பிரயோஜனம் உண்டே தவிர யாராலும் தன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. மனசுல சில எண்ணங்கள் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்தும் அந்த எண்ணங்களை குழி தோண்டி புதைத்து வாழ்க்கையை ஒரு நரக வேதனையில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களே, ஆடி மாசம் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. முதல் காரணம் இந்த சூரியன். இந்த சூரியன் இந்த மாதம் முதல் 18 நாள் ரொம்ப பாசிட்டிவா இருப்பார். ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ரகமான புதன் திருப்பி சூரியனோட சேர்றார். சேரும்போது புதாதிபத்தியம் குடும்பத்தில் உருவாகுது. ஸோ ஆடி 18 தேதிக்கு மேலே ஒவ்வொரு மிதுனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத கிளாரிட்டியாக சொல்லலாம். புதுநபர் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கும், பிரிந்தவர்கள் சேருவதற்கும், வாழ்க்கையில் சுமூகமான சூழ்நிலை அமைவதற்கும் ஏற்ற தருணம் காலகட்டம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான வாரம் அப்படிங்கிறத விட ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான டயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். மனசெலவில் பல தோல்விகள் பல அவமானங்களை சந்தித்த உங்களுக்கு இந்த 3ஆம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய்க்கு எது இருந்தாங்க. ஒரு பொண்ணால பிரச்சனை, குடும்பத்தில் சகோதரியா இருக்கட்டும், இல்லை
நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணா இருக்கட்டும், அவர்களால சொத்து பார்த்து தகராறுகள், பணம் குடுக்கல் வாங்கல தகராறுகள், யார்கிட்ட நம்மளோட பிரச்சனையை வெளியில சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு மிதுன ராசிக்காரங்க பட்ட அவஸ்தை இருக்கு பாருங்க, ரொம்ப அதிகம். கை கட்டி வாய் பொத்தி ஒரு இடத்துல நின்னு தலை குனிஞ்சு நின்னு பதில் சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்க. இதுல இருந்து வெளில வருவதற்கு இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு உதவியா இருக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு போகுது. தாயுடைய அரவணைப்பு கிடைக்கும். புது இடம் வாங்குறதுக்கான யோகம் உருவாகும். அதே மாதிரி சொத்து பலன்கள் உங்களை கையை விட்டு போற மாதிரி இருந்தது போகாது. இடம் உங்களை காப்பாற்றும், ஆயுள் கொடுக்கும், நிம்மதி கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய வக்கிரக சனி பயிற்சி உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்கு. இந்த வக்கிரக சனி பயிற்சியில் முக்கியமா சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து நல்லதை செய்கிறார். ஸோ திருமண பாக்கியம் கிடைக்கும். திருமண பாக்கியம் யோகமாக கிடைக்கும். பாக்கியம் வேற, யோகம் வேற. ஸோ பாக்கியம் அப்படிங்கிறது அமைப்பை உருவாக்குதல், யோகம் அப்படிங்கிறது உங்களை தேடி வருதல். ஸோ இந்த திருமண வாழ்க்கை அது பிரிந்து சென்ற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மனதில் ஆசைப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் திருமண யோகமே இல்லைன்னாலும் இந்த மாதம் திருமண யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். உங்க வாழ்க்கையில புது தெம்பு, புது அத்தியாயம், புது நம்பிக்கை உருவாகும். வெளிநாட்டு பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். அம்மன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை சிறந்த முறையில் மாற்றும். மிதுனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன். வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் அன்னைக்கு போய் வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில மறக்க முடியாத சில நல்ல விஷயங்கள், எதிர்பாராத தருணங்கள் ஏற்படும். நீங்க நினைச்சதை தாண்டி ஒருபடி மேல வாழ்க்கையில முன்னேறலாம். இந்த மாதம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட், போனஸ் கிஃப்டாக கிடைக்கக்கூடிய பயிற்சி தான் சுக்கிர பயிற்சி. இதுவரைக்கும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அனுபவிக்க முடியாத தடை தாமதம் ஏற்பட்ட பெயர்ச்சிகளில் சுக்கிர பெயர்ச்சி ஒரு ஆற்றலையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். பூந்து விளையாடுவார். மனசுல நினைச்ச உடனே ஒரு விஷயம் நடக்கும். யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அது உங்க கையில வந்து சேரும். நினைப்பை பலமாக்குவார். எதிர்பார்ப்பு வெற்றியடையும். ஏமாற்றங்கள் குறையும். சுகபோக சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்கும் கூடிய பெயர்ச்சியை இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஆடி மாதம் ஏற்படுத்த போகிறார். ஸோ எல்லா பயிற்சியுமே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் சாதகமாக இருக்கிறது. வரக்கூடிய ஆடி மாதத்தை பயன்படுத்தி கொண்டு மிதுன ராசிக்காரர்கள் பலன் பெற விரும்புகிறேன். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம். அம்மன் வழிபாடு செய்யுங்கள், நல்லது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை உங்க மிதுன ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.